Question number 2. From the given figure, find the values of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் பின்வருவனவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைன் பி, சீக்கன் பி அண்ட் காட் பி, காஸ் சி, டான் சி அண்ட் கொசிகன் சி. இதெல்லாம் தான் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க. இது ஏ, பி, சி. இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து டி. இது ஆங்கிள் 90 டிகிரி. இது 13 வேல்யூ, இது 16, இது 5. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ட்ரையாங்கிள், ஹோல் ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டாலும் நமக்கு இந்த சைடோட வேல்யூ தெரியாது. வி நீட் டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது ரெண்டு தெரியும், இது நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆஃப் எடுத்தோம்னா இது தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ வச்சு நம்ம இதை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஏபி ஸ்கொயர்டு, அதாவது ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு ப்ளஸ் டிபி ஸ்கொயர்டு டிபி ஸ்கொயர்டு ஓகேங்களா. ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு ப்ளஸ் டிபி ஸ்கொயர்டு. அப்போ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 13 இருக்குது. ஸோ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி என்ன தெரியாது. ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். இது என்ன 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர்டு. ஸோ இது 13 ஸ்கொயர்னா 169, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25. ஸோ ப்ளஸில் இருக்கிற இந்த பிரச்சனை மைனஸ் ஆகுமா? 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு 144. அதுதான் ஏடி ஸ்கொயர். எனக்கு தேவை என்ன? ஏடி தான் தேவை. ஸோ நான் ரூட் எடுத்தேன்னா 12 × 12 144. ஸோ எனக்கு ஏடியோட வேல்யூ 12ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஏடியோட வேல்யூ 12ன்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் வச்சு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 12 எனக்கு தெரியும், அந்த வேல்யூ 16 எனக்கு தெரியும், அந்த வேல்யூ. ஸோ இது வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ சேம் பை பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயரோட வேல்யூ 12ன்னு தெரியும். ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 16 தெரியும். ஸோ 16 ஸ்கொயர். ஸோ 144 ப்ளஸ் 256 ரெண்டு ஆட் பண்ணால் 400. எனக்கு தேவை ஏசி தானே. ஸோ ரூட் எடுக்கிறேன். ஸோ ரூட் எடுத்தால் 20 × 20 400. ஸோ 20. ஸோ இதோட வேல்யூ 20ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டு அந்த சென்டர் பார்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சைன் பி என்ன? சைன் தீட்டா வந்து சைன் தீட்டா என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ சைன் பின்னா ஆப்போசிட் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? 12ன்னு தெரியும். இது வந்து 13ன்னு தெரியும். ஸோ அதை வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த ட்ரையாங்கிளில். ஓகேங்களா. பிடிஏ இதில் வந்து சைன் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் நான் ஃபைண்ட் பண்ணணும்னா சைன் பின்னா சைன் தீட்டாவோட ஃபார்முலானா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ 12 ஆப்போசிட் சைடு என்ன? இது 12. இது வந்து ஹைப்போட்டீனியஸ் வந்து 13. ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கனுக்கு என்ன ஃபார்முலா? ஹைப்போட்டீனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ 13 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு காட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காட் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். ஸோ 5/12. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். காஸில் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சினா இந்த டயக்ராம் யூஸ் பண்ணோம்னா 16 டிவைடட் பை 20. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண 4 டிவைடட் பை 5 கிடைக்கிது. நெக்ஸ்ட் tan சி. tan என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். 12 டிவைடட் பை 16. இது கேன்சல் பண்ண 3/4. கொசிக்கன் சி. கொசிக்கனில் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் தான் எடுத்துக்கணும். ஹைப்போட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு 20 டிவைடட் பை 12 வரும். இது கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா 5 டிவைடட் பை 3 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதில் டயக்ராமை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். எதுக்கு இங்கே என்ன சி கேட்டிருந்தாங்கன்னா சி, பி கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணணும் ஃபார்முலாவில். அவ்வளோதான்.